ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மருந்துங்கிற அதிகாரத்திலிருந்து ஒரு அருமையான ஒரு குறளோடு நம்ம வந்து இன்றைக்கி ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த குறள் என்னன்னு பார்த்திங்கன்னா, மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழி முதலா எண்ணிய மூன்று. ஸோ இந்த குறளில் வந்து அடிப்படையில் என்ன சொல்ல வராரு அப்படின்னு சொன்னால், மருத்துவம் கற்றுக்கிட்டவங்களும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த வாதம், பித்தம், கபம் மூணுன்னு சொல்லுவாங்க. இந்த உடல் அமைப்பு வந்து நம்ம இந்த சைடில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா, அதுதான் அந்த உடல் அமைப்பு. அதை பொறுத்து அவங்களுடைய உடல் அமைப்பு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வந்து உடலுடைய நிலையும் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ வாத, பித்த, கபம் அப்படிங்கிறத அதை அடிப்படையாக வச்சு தான் ஒருத்தங்க எப்படி வந்து உணவு எடுத்துக்கணும், ஒரு நோய் வந்தால் அதை எப்படி சரி பண்ணிக்கணும், அதுதான் எது அதிகமாக இருக்குது, எது குறைவாக இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி என்ன வந்து இயற்கையான வழியில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இதை வந்து இந்த குறளை வந்து மென்ஷன் பண்ணுறாரு திருக்குறள். திருவள்ளுவரில் வந்து பார்த்திங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய விஷயங்கள் வந்து நமக்காண்டி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய இந்த ஃபேட் டு ஃபிட் கம்யூனிட்டி வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கோத்ரூ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம இந்த மாடர்ன் சயின்ஸை வச்சு ஸோ நம்மளுடைய உடம்பை வந்து நம்ம பாதுகாத்துக்கணும் இந்த வரக்கூடிய 90 நாளில் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோடைய ஒரு நோக்கம். இதை மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் தகவல் தெரியும்னா என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸை வந்து ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை வந்து மக்களுக்கு தெரிவிங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த குரூப்பில் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. See you on top.